ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா Hiveos எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஈவன் ஒரு யார் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ ஸோ அவங்களுக்கு புரியுற மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே நான் டைம் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த பார்ட் ஆஃப் வீடியோ வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் வீடியோலேயும் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், டைம் கோட்ஸோட ஷார்ட்கட்ஸு. ஸோ நம்ம Hiveosோட வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே லாகின் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனா இன்ஸ்டால்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ Hiveos பார்த்திங்கன்னா ஏசி மிஷினுக்கு இருக்குது, கிராஃபிக் கார்டுக்கும் இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து கிராஃபிக் கார்டுக்கான இன்ஸ்டலேஷன் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2 ஃபைல் இருக்குது, டோரண்ட்டு, ஜிப்பு. நம்ம ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம பென்ட்ரைவ்லையோ எஸ்எஸ்டியில் வந்து நம்ம ஒரு பூட்டபிள் ட்ரைவாக நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது ஃபஸ்ட் நம்ம அந்த Hiveos அந்த இமேஜ் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பூட்டபிள் பென்ட்ரைவ் ஆர் எஸ்எஸ்டியாக நம்ம மாற்றுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஸோ அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, நம்ம அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசிக்காக. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்காமல் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேர், பூட்டபிள் ட்ரைவை மாற்றுறதுக்கான உண்டான சாஃப்ட்வேர். நம்ம இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். ஈவன் இந்த Hiveosோட இமேஜ் டவுன்லோட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம பூட்டபிள் க்ரியேட் பண்ணுற சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிடலாம். அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ அதுக்குள்ளே இந்த Hiveosம் டவுன்லோட் ஆகிரும். அரௌண்ட் ஒரு 800 GB MB அந்த ரேஞ்சில் இருக்கும். 1 GBக்குள்ளே இருக்கும் ஃபைலு. ஸோ நம்ம இதை வந்து நம்ம விண்டோஸில் தான் பண்ண போகிறோம். இந்த பூட்டபிள் பென் ட்ரைவ் சாஃப்ட்வேரை 32 பிட்னா 32 பிட் பண்ணிக்கோங்க, 64 பிட்னா 64 பிட்டுக்கு உண்டான சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மேக்குக்கு இருக்குது, லினக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் ப்ராசஸ் தான். நீங்கள் ஜஸ்ட்டு எப்பொழுது இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி மற்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இதில். ஸோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம Hiveos வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஒரு ஃபோல்டரில் காப்பி பண்ணி வச்சுருக்கோம். அது இமேஜ் ஃபைலாக இருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதே மாதிரி எதில் பென்ட்ரைவ்லையா எஸ்எஸ்டியா எதில் ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாம் போயிடும். ஸோ அதை வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளாஷ் பண்ணிங்கன்னா இது ஒரு 5 to 10 minutes ஆகும் இந்த சாஃப்ட்வேர் இதில் ரைட்டாக இருக்குது. ஸோ மெயின்வைல் நீங்கள் வந்து Hiveosல போய்ட்டு நீங்கள் எப்படி வாலெட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். நான் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் காமிக்கிறேன். நான் எப்படி ஒரு ஒர்க்கர் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணுறது, அதேமாதிரி ஃப்ளைட் ஷீட் க்ரியேட் பண்ணுறது, 3 பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓவர்க்ளாக்கிங் பற்றி நான் இதில் போடலை. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஓவர்க்ளாக்கிங் பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போடுறேன் நான். ஸோ ஏற்கனவே நம்ம லாகின் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் லாகின் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு ஃபார்ம் வந்துடும். நீங்கள் ஃபார்முக்கு என்ன வேணாலும் நேம் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ Hiveosஸை பொறுத்த வரைக்கும் 3 ஃபார்ம்னு நினைக்கிறேன். 3 ஃபார்மு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு மேலே 4வது ஃபார்ம்லேருந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஏசிக்கு இருக்குது, கிராஃபிக் கார்டுக்கு இருக்குது. நம்ம வந்து கிராஃபிக் கார்டு தான் சூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஒர்க்கில் போய்னா புதுசாக ஒரு ஒர்க்கர் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் ஏதோ ஒரு க்ரியேட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 3060 LHR கார்டு இருக்கு இல்லையா, அதுக்கு உண்டான ஒர்க்கர் தான் இதில் க்ரியேட் பண்ணுறோம். நாங்கள் பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த ரிக் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து நீங்கள் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேஸ் நம்ம ஒரு Rig.config ஃபைல் டவுன்லோட் பண்ணுவோம்.
அந்த ஃபைல் வந்து நம்ம பென்ட்ரைவில் காப்பி பண்ணணும். இன்கேஸ் அது வந்து கரெக்டாக கான்ஃபிகர் ஆகலை அப்படின்னா நம்ம மேனுவலாக கூட லாகின் பண்ணிக்கலாம். ஹைவோஸை நம்ம எந்த மிஷினில் பூட் பண்ணுறோமோ அந்த மிஷின் வழியாக அந்த ரிக் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டோம்னா நம்ம மேனுவலாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம இந்த Rig.config ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நோட் பண்ண ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நான் காப்பி பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த கான்ஃபிகர் ஃபைல் இருக்கு இல்லையா, அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம காப்பி பண்ணி அந்த பென்ட்ரைவ் இல்லையா எஸ்எஸ்டியில் நம்ம ஹைவேஸ் ஃப்ளாஷ் பண்ணோம் இல்லையா, அந்த ட்ரைவில் நம்ம இதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அன்ப்ளக் பண்ணிவிட்டு ரீப்ளக் பண்ணால் தான் நம்மளால் அந்த பென்ட்ரைவ் வந்து ரீட் பண்ண முடியும். பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த Rig.config ஃபைல் வந்து நம்ம நோட்பேட் வழியாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உள்ள என்னென்ன இன்புட்ஸ் கொடுத்துருக்கோங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதில் ரிக்கோட ஐடி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம இதில் மைனர் மட்டும் இன்னும் எனேபிள் ஆகிருக்காது. நம்ம இன்னும் ஃப்ளைட் ஷீட் எனேபிள் பண்ணல, அதனால் மைனர் வந்து எம்டியாக காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் மைனஸ் இருக்குது இல்லையா, அது வந்து எம்டியாக தான் இருக்குது. நம்ம அடுத்த பார்ட் ஆஃப் வீடியோவில் நம்ம ஃப்ளைட் ஷீட் எப்படி க்ரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மிஷினில் இந்த ஐஓஎஸ் போடணுமோ அந்த மிஷினில் இந்த பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணிவிட்டு பூட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஃப்ளைட் ஷீட் வந்து நம்ம இதுலேயே வெப்சைட்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃப்ளைட் ஷீட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சிம்பிள் காமிக்க இல்லையா, இந்த ஒர்க்கருக்கு எந்த ஃப்ளைட் ஷீட்டுமே அலோகேட் ஆகலை. ஸோ ஃப்ளைட் ஷீட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃப்ளைட் ஷீட் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ மற்ற எல்லா பாயிண்ட்ஸுக்கு இருக்குது. இதே மாதிரி எல்லா பாயிண்ட்ஸுக்கு இதே மாதிரி தான். நீங்கள் வாலெட் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நான் வாலெட் எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லிடுறேன். ஸோ எத்தனையோட வாலெட்டு உங்களோட அட்ரஸ் அதில் போட்டுங்க. நீங்கள் என்ன நேம் வைக்கணுமோ அதில் நேம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து வருது, பிலான்ஸ் ஆர் ஜீரெக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் ஆப்ஷன் தான். அது இங்கே பிளாக் அவுட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பெட்ச் பேலன்ஸ் கொடுத்தோம்னா அதில் இருக்க பேலன்ஸ் வந்து நம்ம காமிக்கும். அதுக்காக தான் அந்த இதை கொடுக்குறோம். நான் 2 வாலெட் வச்சுருக்கேன், நான் அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ மைனிங் பூல் பார்த்தீங்கன்னா ஹைவோட பூல் வந்து யூஸ் பண்ணால் ஃப்ரீ. மற்ற பூல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு உண்டான சார்ஜஸ் பே பண்ணணும். ஏன்னா நம்ம ஹைவோஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஹைவோட பூல் வந்து ஃப்ரீ. ஃபஸ்ட்டு 4 ஒர்க்கருக்கு, ஸோ 3 ஒர்க் இருக்குது, 4வது ஒர்க்கருக்கு நீங்கள் பே பண்ணணும். ஸோ அதே மாதிரி மைனஸ், நீங்கள் என்ன நிறையா மைனஸ் இருக்குது. நான் இதில் பார்த்தீங்கன்னா டீரெக்ஸும் டீம் ரெட் மைனர் அது எப்படி கான்ஃபிகர் பற்றி மட்டும் சொல்கிறேன். ஸோ அதை மைனஸ் நீங்கள் இதே மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். டீரெக்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செட்டப் மைனர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் என்னென்ன டிஃபால்ட்டாக எல்லாமே இருக்கும். நம்ம வந்து ஒரு 10 கிராஃபிக் கார்டு இருக்குது. அதில் 5 கிராஃபிக் கார்டு மட்டும் NVIDIA இருக்குது. அதுக்கு மட்டும் நம்ம டீரெக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அந்த டிவைஸோட ஐடிஸ் வந்து போடணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் இதில். ஸோ உங்களோட டிவைஸோட ஐடி என்னென்னு நீங்கள் அது லிஸ்ட் ஆகும். அந்த லிஸ்ட்டில் பார்த்து நீங்கள் இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் சும்மா கொடுக்குறேன் 0, 1, 3, 5 அந்த மாதிரி கொடுக்குறேன் நான். ஸோ வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். நம்ம அப்டேட் பண்ணுறப்ப லேட்டஸ்ட்டாக வச்சுட்டா தான் நல்லது. ஸோ அதே மாதிரி புதுசாக இன்னொரு மைனர் போட போகிறோம். நம்ம 10 கிராஃபிக் கார்டு இருக்குது. ஸோ ஒரு AMDக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ரெட் மைனர் யூஸ் பண்ண போகிறோம். இதே தான். ஜஸ்ட்டு வாலெட் கிளிக் பண்ணிங்க. அதே மாதிரி ஹைவோட பூல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து சர்வரு. நீங்கள் உங்களோட இது கன்வீனியன்ட்டாக இருக்கும்போது சூஸ் பண்ணிக்கோங்க. ஈத்தர் மைனர் இருக்குது, நிறைய LOL மைனர் இருக்குது, NB மைனர் இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. இது வந்து டீம் ரெட் மைனர். இது வந்து AMD கார்ட்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். டீரெக்ஸில் தான் NVIDIA ஓடுது. ஜஸ்ட் அந்த செட்டப் மைனர் கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி இதில் டிவைஸோட ஐடிஸ் பண்ணணும். அதில் வந்து டிவைஸ் இருக்கும், இதில் -D இருக்கும். ஸோ ஒரு மைனஸ்க்கும் கான்ஃபிகரேஷன் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை வந்து கரெக்டாக அதை செக் பண்ணிட்டு போட்டுங்க. வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் லேட்டஸ்ட் தான் வச்சுருக்கோம். இந்த ஃப்ளைட் ஷீட்டுக்கு ஒரு நேம் வச்சுக்கோங்க. டேட்டை ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ராக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நான் சும்மா ரெஃபரன்ஸ்க்கு நான் ஃப்ளைட் ஷீட் நேம்னு போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் நேமால் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில்
அந்த ஃப்ளைட் ஷீட் க்ரியேட் ஆயிடுச்சு. பட் ஆனால் நீங்கள் இந்த ஃப்ளைட் ஷீட் வந்து இந்த பர்டிகுலர் ஒர்க்கருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ராக்கெட் சிம்பிள் இருக்காது. ஸோ நீங்கள் அந்த ஒர்க்கரை போய் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். அந்த ஃபார்முக்குள்ளே ஒரு ஒர்க்கரை சூஸ் பண்ணணும். ஸோ 360 LHR இருக்கு இல்லையா, இதுதான் இந்த ஃபார்மில் இருக்க ஒர்க்கர். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஷீட் வந்து என்ன எதுவுமே நம்ம கொடுக்கல, இன்னும் ரெட் சிம்பிள் தான் காமிக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன ஃப்ளைட் ஷீட்டோ அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். அவ்வளோதான், ஃப்ளைட் ஷீட் அப்ளை ஆச்சு. ஸோ அந்த பென்ட்ரைவ் வந்து அந்த டிவைஸில் அந்த மதர் போர்டில் ப்ளக் பண்ணிவிட்டு பூட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கிராஃபிக் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த வைஃபை சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ஆஃப்லைனில் காமிக்குது. அது ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் என்னென்ன டிவைசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஓவர் கிளாக்கிங் பற்றி நம்ம கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பட் ஆனால் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ Hiveos இதுதான் பேசிக், இவ்வளோ ரொம்ப டெக்னிக்கலாக எதுவும் கிடையாது. ஒன்று வந்து வாலெட் கிளிக் பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். அடுத்து என்ன மைனிங் பூலு, அதே மாதிரி என்ன மைனர், இந்த 4 விஷயம் அதை நம்ம சூஸ் பண்ணி கரெக்டாக போட்டோம்னா எல்லா பாயிண்ட்ஸுக்கும் இதே மாதிரி தான். ரேவனு ஆர் எர்கோ எல்லாத்தையுமே நீங்கள் வாலெட் அட்ரஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.